So welcome back JFM. How are you all and assalamu alaikum and good morning. So இப்போ தான் ராஜா ப்ரோ வந்து பொன்னோரமா மால்ல அந்தாண்ட இறக்கி விட்டுருக்கேன். மால் இங்கே தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டெலிவரி கொஞ்சம் இருக்குது. கீழே பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணணும். டே வந்து ரொம்ப டைட்டாக போய்ட்டுருக்கு. ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டாக போய்ட்டுருக்கு. வண்டியில் வந்து பேட்ரி 95% ஆல்மோஸ்ட் வண்டி பேட்ரி காலி. ஏசி கூலிங் தர மாட்டேங்குது. ஒரு 1 வீக்காகவே வந்து ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போய்ட்டுருக்கு. பிரச்சனைன்னு இல்லை, நல்லபடியாக தான் போய்ட்டுருக்கு. ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் அப்படியே போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட் பண்ண முடியல, டைமுக்கு என்னால் வீடியோ டெலிவரி கொடுக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் போயிட்டுருக்கு, நோ ப்ராப்ளம். காஸ்டா காஃபி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷெட்யூல் இதாக போய்ட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். சரியான டைமுக்கு தூக்கம் இல்லை, பாடி ஹீட்டு. வண்டியில் ஓட்டி 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 பாடி ஹீட் ஆகி நம்ப மாட்டீங்க. வாஷ்ரூமுக்கு போட வயிற்ற காலி பண்ணலான்ட்டு போட முடியலைங்க. ஒரே பிளட்டு தான். நேற்றெல்லாம் எவ்வளோ பிளட்டு தெரியுமா, முடியல. எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு காம்படிஷன் தான் சொல்கிறேன். ஹீட்டு உடம்பு ஹீட் அந்தளவுக்கு ஓட்டி 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 தூக்கம் இல்லை. சரியான டைமுக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப இதாக போயிடுச்சிங்க. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய, வண்டியில் ஒரு சில இஷ்யூ. ஃபஸ்ட்டு வந்து வண்டி நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சர்ச் பண்ணுறதுலேயே போயிடுச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சவாரி எல்லாமே அமைஞ்சிருச்சு. வண்டி வந்து ஒரு சில குடைச்சல்கள் கொடுக்குது. ஏசி ஓட மாட்டுது. ஏசி ஓடுது ஆனால் கிட்டத்தட்ட ஓடாததுக்கு சமம். உடம்பு ஹீட்டு, பாடி ஹீட்டு, ஒரே பிளட்டு லீக்குங்க. நேற்றெல்லாம் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஒரு நண்பர் சொன்னார் கமெண்ட்டில், ப்ரோ நல்லா சோப் போட்டு மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவுங்க ப்ரோ, நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் வெளியே போனீங்கன்னா பார்க்குறதுக்கு என்னமோ குளிக்காத ஆள் மாதிரி மண்டகிட்ட அப்படி தெரியுது ப்ரோ அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோ பண்ணுறது, வேலைக்குன்னு வெளியே ஓடி வந்தாச்சு, டெலிவரி பண்ணுறதுக்குன்னு வெளியே ஓடி வந்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து அழகாக தெரியறதுக்காக நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், எனக்கு அது பிடிக்காது. எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸுனா இப்படி தான் போடணும், மேட்சிங்காக தான் போடணும், மண்டை இப்படி தான் வச்சுருக்கணும், க்ரீமை யூஸ் பண்ணணும், காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது அவ்வளோதான். அப்படியே போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். 4 பேர் பார்த்துட்டு அது சொல்லுவாங்க, ஐயோ நம்மளை இது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க அப்படின்ற யோசனை பண்ணுற ஆள் நான் கிடையாது. ஸோ அதனாலேயே என்னவோ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. அப்புறமா நிறைய விஷயங்கள் இன்னும் நடந்திருக்கு ஜிஃபேம். கொஞ்சம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், மொத்த அப்டேட்டும் தெரியும். கொஞ்சம் நேரத்தில் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கொஞ்சம் நாளுக்குள்ளே என்னடா நடக்குது ஒன்றை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் புரியல இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அப்டேட்டும் கொடுக்குற நிலைமையிலும் இப்போ நான் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப டயர்டுனஸ் அது இதுன்னு எல்லாமே சேர்ந்து அடிச்சிட்ருக்கு. ஓகே, அதாவது பிரச்சனைகளே எதுவும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக போய்ட்டுருக்கு. இப்போ என்னன்னா, வேலை வேணும்னு தேடிட்டு இருந்தேன். இப்போது வேலை நிறையா வந்துருச்சு, அது பண்ண முடியல. அதை சொல்ல வரேன் நான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க, இப்போ போயிட்டு நான் டெலிவரி பண்ணல, அவங்களோட காசு கொடுக்கணும். அங்கே போய்ட்டு காசு கொடுத்துட்டு இப்போ 10 பக்கம் தான் போயிட்டுருக்கேன் ஜிஃபேம். அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு ஹோட்டலில் அங்கேயே சாப்பிட்டுட்டு நேராக வண்டியை வீட்டுக்கு தான் விட்றேன். வண்டியில் பேட்ரி இல்லை, இங்கே பாருங்கள் பேட்ரி சைன் வந்துருச்சு. இதுக்கு மேலே வண்டி ஸ்டார்ட் ஆகுமா இல்லைன்னு கூட தெரியல. அதனால் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பேட்டரியை வந்து கம்பல்சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். முதல்ல இந்த கேஷ் கொடுத்துட்டு நான் ஃப்ரீ ஆகிக்கிறேன். காசை கொடுத்துட்டு இந்த வழியாக உள்ளேருந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. வண்டியோட பேட்டரி லோகோ பாருங்கள் வந்துச்சா, இப்போ வரல, அங்கே பாருங்கள் மறுபடியும் வந்துருச்சு. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஆகணும். பேட்ரி இப்படி மட்டமாக இருக்கிறதால ஏசி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகல. ஏசி வந்து அதனால தான் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி கூலிங்லாம் இருந்துச்சு நம்மளுது. ஏசி வந்து ஒர்க் ஆகலை. நான் அதோட தேவையான பவர் கன்சப்ஷன் அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்புறம் அது என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியல. இதில் வந்து நேற்று வரைக்கும் 12 வோல்ட்டுன்னு காமிச்சிருந்துச்சு. இப்போ வெறும் 10 வோல்ட்டு தான் காட்டுது. 10 வோல்ட்டு தான் பேட்டரியோட பவரே இருக்குன்னு சொல்லி காட்டுது. இந்த மாதிரி விற்கிறவங்கள்ட்ட தான் தண்ணி ஒன்று வாங்கி குடித்தேன். இதை குடிச்சிட்டு பேட்டரி மாற்றிட்டு இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டே போக முடியும். அது வரைக்கும் வண்டி ஆஃப் பண்ண மாட்டேன். இன்னும் 1 கிலோமீட்டரில் நமக்கு குராபின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் பேட்டரிஸ் கிடைக்கும். நம்மக்கிட்ட இப்போ ஹெவியாக காசு இல்லாதனால நம்ம வந்து பிராண்டட் பேட்டரியாக போகாமல் சைனீஸ் பேட்டரிக்கு தான் போகிறோம். இங்கே சைனீஸ் பேட்டரி, ஒரிஜினல் பேட்டரின்னு எல்லாம் சைனீஸ் பேட்டரியுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 170 150 to 170 ரியால் தான் இருக்கணும். அதாவது நம்ம பேட்டரியை கொடுத்து நம்ம பேட்டரி அவங்க எடுத்துக்குவாங்க. ஒரு 30 ரியால் 40 ரியாலுக்கு எடுத்துக்குவாங்க. உங்கள் வீட்டில் கஃபில் யாராவது பேட்டரி போய் மாற்றுன்றாங்க அப்படின்னா பேட்டரி மாற்றும் போது அந்த பேட்டரி பழைய பேட்டரி நீங்கள் தூக்கிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா நம்ம பழைய பேட்டரிக்கான காசை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. 20 ரியாலாவது மினிமம் கொடுப்பாங்க டிரைவராக போகிறீங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இப்போ அடுத்த வாட்டி ஏதாவது ஒன்றுனா நான் உன்ட்ட தான் கொண்டுட்டு வருவேன், எனக்கு நீ டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா என்னப்பா, எனக்கு ஹதியா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதியானா கிஃப்ட்டு, எனக்கு நீ கிஃப்ட்டு கொடு, 20 ரியால் 10 ரியால் 20 ரியால் எனக்கு கொடுத்தா தான் நான் அடுத்த வாட்டி என் வண்டிக்கு வேலைன்னு தான் நான் ஒர்க் ஷாப் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னோன்னே ஓகேன்னு மேக்ஸிமம் எல்லோரும் கொடுப்பாங்க.
அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? புதுசாக வரவங்களுக்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸ். இந்த மாதிரி வண்டி வேலைக்கு போகும்போது அந்த சர்வீஸ்காரங்க கொடுப்பாங்க, ஒர்க் ஷாப்காரங்க. வாங்க, சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. நேராக வந்து இப்போ குராபி போவோம். முதல் வேலையாக வந்து இப்போ நம்ம வண்டி வேலையை முடிக்கணும். பேட்ரி மாற்றாமல் வர்றதில்ல. வாங்க போய்க்கலாம். சர்னு கிளம்புவோம். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிஃபேம். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்காக அந்த டைமில் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். டயரில் வேறு டொக்கு டொக்குன்னு சவுண்டு வருது. ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு போல இருக்குது. கல்லா இல்லை ஏதாவது ஏறிடுச்சான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் குராபிக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு தேவையான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ பேட்ரி செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து டயர் கடை. நம்ம வந்து பேட்ரி 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 எங்கேப்பா கிடைக்கும்? பேட்ரி காரு பேட்ரி சுட சுட பேட்ரி. இதெல்லாம் வந்து பேட்ரி மாதிரி தான் தோணுது, ஆனால் அது பேட்ரியாக என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. பார்ப்போம் இங்கே தான் எங்கேயோ இருக்கும் ஜிஃபேமே. வாங்க, நல்ல கடையை முதல்ல தேடி பிடிச்சி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஜிஃபேமே பழைய வண்டிக்கான இப்போ வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஜிஃபேம். இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற புது பேட்ரி, 170 ரியாலு. ஸோ நம்ம பேட்டரியை வந்து 30 ரியாலுக்கு எடுத்துக்குவாங்க. 30 ரியாலுக்கு 20 ரியாலுக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துக்குவாங்க. அது இப்போ வந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு தெரியல. சைனா பேட்ரி தான், லட்சி. ஆனால் 12 மந்த் வாரண்ட்டி இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா, சோப்பு எடுத்தால் சோப்பு இருக்குது, ப்ளூ எடுத்தாலும் ப்ளூ இருக்குது. க்ரீஸ் தடவி வச்சுருக்காங்க. லட்சி ஜிஃபேம்ஸை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த ஹோட்டலில் கேரளா ஹோட்டலில் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அங்கே போனோம். சும்மா ஒரு சமோசா, ஒரு உருளைக்கிழங்கு சமோசா, அந்த பஞ்சாபி சமோசா மாதிரி இருக்கும்ல, அந்த பஞ்சாபி சமோசா ஒன்று. அதுக்கப்புறம் நார்மல் நம்ம ஊரில் டீ கடையில் போடுற சமோசா இருக்குல்ல, ஸோ அந்த சமோசா ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் ஒன்று ஸ்பார்க் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ 4 ரியால் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. ஓகே, எந்த ஒரு லோகோவும் எந்த ஒரு சிம்பிளும் வரல. ஸோ அவர் கார் இஸ் ஆல் பர்ஃபெக்ட். இதில் வந்து இப்போ நம்ம வண்டியில் இன்னும் ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கு. இன்ஜினில் இல்லை. இன்ஜின் வந்து எதில் உட்காருது தெரியுமா? இன்ஜின் குர்சின்னு சொல்லுவாங்க. இன்ஜினோட சீட்டு அங்கே, அதில் தான் இன்ஜின் உட்காரும். ரப்பர் புஷ் எல்லாம் இருக்கும், அலுமினியம் ஷீல்டு, ரப்பர் புஷ் எல்லாம் இருக்கும், இரும்பு ஷீல்டு, ரப்பர் புஷ்லாம் இருக்கும். அது ஒன்று போயிடுச்சு. கியர்தும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. அதனால் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இரும்பு உரசுற மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் வந்துட்டு போகும். ஸோ அது மாற்றிட்டோம்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும். லைட்டாக அந்த வைப்ரேஷனு, ஸ்டேரிங்கில் ஐடல் அவுட்டாக லைட்டாக வைப்ரேஷன் தெரியும்ல, அந்த வைப்ரேஷனும் ஃபுல்லாக அதில் அடங்கிடும். பட் 1 by 1 தான் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம 200 ரியாலுக்கு பேரிங் மாற்றிருக்கோம். இன்றைக்கி ஒரு 170 ரியாலுக்கு நம்ம பழைய பேட்டரி கொடுத்து 170 ரியாலுக்கு இது பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி வாங்கினதுலேருந்து இதுதான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து காமனான ஒரு விஷயம். இன்ஜினில் பிரச்சனை வந்தால் தான் நம்ம பயப்படணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஸோ அப்படியே போல் போடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நேராக ரூமுக்கு போவாங்க. டெலிவரி இருக்குது, பொருள் மட்டும் நிறையா கொடுத்துட்டாங்க. நான் ஆர்டர் எதுவும் வரல. நேற்று நான் டெலிவரி பண்ணதில் கொஞ்சம் பாக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 டெலிவரி இருக்குது. அதை இன்றைக்கி எப்படியாவது முடிக்க பார்க்கணும். ஜிஃபேம் முடிச்சிடலாம் எப்படியும் முடிச்சிடலாம். வாங்க கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அண்ணனோட ரூமுக்கும் போயிட்டேன். வண்டி விட்டானா நான் இறங்கலை. அப்படியே வெளியவே நின்று ஹார்ன் அடித்தேன். அண்ணா வந்துச்சு. அவரோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போயிட்டுருக்கோம். அப்படியே அழகாக வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறது, வண்டி ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சிங்க. என்ன அப்படின்னா, சம் சென்சார்ஸோடைய ஒயர் வந்து எங்கேயோ கனெக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ரேஸ் கொடுக்குறோம். 1500 RPMக்கு மேலே வண்டி ரேஸே ஆக மாட்டேது. அதனால் அது மறுபடியும் அவங்கள்ட்டே அனுப்பி வச்சுருந்தோம். சரி என்னாச்சு, அந்த சென்சார் சரி பண்ணிட்டாங்களான்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, உதயம் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. நம்ம தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் தான் அது. உள்ளே நம்ம தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. இது எங்கே அப்படின்னா, இது வந்து பத்தா ரோடு. ஆக்சுவலாக இப்படி போனால் பத்தா, இப்படி நேராக போனால் தஸ்லியான்னு சொல்லுவாங்க. தஸ்லியா போகிற இடம். ஸோ நம்ம நினச்சிருந்தா ஒர்க் ஷாப்பில் இங்கே கூட ஈஸியாக கிட்ட காமிச்சிருக்கலாம். பட் அவங்கள்ட்ட 7000 ரியால் கொடுத்து நம்ம காசு வாங்கியிருக்கு. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்தா ஃப்ரீயாகவே நம்மளுக்கு அது மறுபடியும் பேக் சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டிய பேசக்கூட வர மாட்டேன். நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது ஜிஃபேமே. அதெல்லாம் பாருங்கள் என்னன்னு. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இவரை கூட்டிகிட்டு போவோம். ஒரு 1 வீக்காகவே தூக்கம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இதாக போய்ட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ராஜா ப்ரோவை வந்து மாற்றி விடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்டுக்கு. அவர் வந்து பிக்கப் ட்ராப் பண்ணிக்கிற மாதிரி. லட்சி என்ன நடக்கும் பார்ப்போம். அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டார். என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. வடை அப்புறம் டீ. சரி வாங்க கிளம்பலாம். ஜிஃபேமே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டாக்காரங்களை நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையாக வந்தோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி இருக்குது 10 கிலோமீட்டருக்கு. ஸோ இப்போ நம்ம வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் டெலிவரி பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அதிகமாக எதுவும் டெலிவரி இல்லை. நேற்று பெண்டிங்கில் இருந்த டெலிவரி தான் இன்றைக்கி பண்ணுறோம் ஃப்ரீ டைமில். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். ஸோ அப்படியே இந்த டெலிவரி இப்போ முடிச்சுட்டே போயிடலாம். சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா மறுபடியும் அங்கேருந்து இங்கே வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாயிடும். அதனால் வந்து இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நேராக போவோம். போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு கொடுன்னு ஓடி வரலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜூஸு அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்குது. தண்ணி லிட்டர் கணக்கில் கேட்குது ஜிஃபேமே.
நம்ம ஆள்லாம் வண்டி ஓட்டும் போது பார்த்து உஷாராக ஓட்டுங்க. தண்ணி எனி டைம் வண்டியில் வச்சுக்கோங்க ஜிஃபேம். அடிக்கிற வெயிலுக்கு வண்டியோட ஹீட்டு வெயில் ஸோ ரொம்ப டிஹைட்ரேட் ஆகுது, மயக்கம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தண்ணி குடிங்க. ஓகேவா? தண்ணி நிறையாவே குடிங்க, லிட்டர் கணக்கில் குடிங்க. 2-3 லிட்டர் டப்பா கிடச்சிச்சின்னா கூட பிடிச்சி வச்சு குடிங்க. ஓகே சரி வாங்க ஜிஃபேம். நான் ஒரே ஒரு டெலிவரி இருக்குது, அதை போய்ட்டு சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கேன் ஆக்சுவலாக. போய் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கோஸ்டா காஃபி நம்ம அந்த எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய்ட்டு கோஸ்டா காஃபியில் போய் டெலிவரி இறக்கி விட்றது இருக்குது, அவங்கள போய் இறக்கி ட்ராப் பண்ணிட்டு வரலாம். ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்காக வந்துவிட்டோம். ஏதோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ ஐ திங்க் லொக்கேஷன் இந்த ஆஃபீஸ் தான் காட்டுது, எங்கேருந்து வெளியே வருவாப்பிலன்னு தெரியல. ஸோ அவருக்கு வந்து ஒரு க்ரீம் ஒன்று டெலிவரி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது, மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 1:30. நேராக காஃபி ஷாப்காரங்களை கூப்பிட போகணும். ரொம்ப அவுட்டரில் இருக்கேன். சார் கிளம்பணும், டிராஃபிக்கில் மாட்டிக்கக்கூடாது, அதுதான் இப்போ பிரச்சனை. லெட்ஸி உங்களுக்கு கொடுத்துட்டு உடனே பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேம். ஓகே ஜிஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு தலைவர் உள்ளே போயிட்டாரு. இப்போ அடுத்து 2 பேர் மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு போனாங்களே, அவங்களோட ஷிஃப்ட் இப்போ முடியுது, அவங்க வருவாங்க. இப்போ அவங்கள கூட்டிகிட்டு அவங்கள 2 பேர்த்தையும் தனித்தனி லொக்கேஷனில் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் ஜிஃபேம். ஸோ இதுதான் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வ்ளாக் அநேகமாக சின்னதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. 2 பிலிப்பைன்ஸ் நண்பரையும் கூட்டிகிட்டு வந்து 2 பேர்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு. இப்போது வந்து இங்கேருந்து எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு சாப்பிடணும். மணி 3:34 ஆகிவிட்டது. 5:30க்கெல்லாம் மறுபடியும் கிளம்பி தலைவரை கூப்பிட போகணும். இப்படியே நம்ம வேலை ஓடிக்கிட்டு இருக்குது ஜிஃபேமே. சூப்பரில். சரி வாங்க போகலாம். இப்போது பேசுறதுக்கு தெம்பு இல்லை, சாப்பிட்றதுக்கு தெம்பு இல்லை, விட்டா மல்லா கடிச்சு தூங்கிறதுக்கு பயங்கரமாக தெம்பு இருக்குது. இதுதான் ஜிஃபேம் இப்போ என்னுடைய உடல் கண்டிஷன், அதோட ரியாலிட்டி. ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு படுக்க முடியாதுன்னா அண்ணன் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பார். அந்த டைமில் நான் வந்து போனேன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வந்து எதையாவது நம்ம ஜஸ்ட் அந்த இது மாதிரி சாப்பிட்டுட்டு நேராக போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போச்சு, இது உள்ளே வந்து ஒரு க்ரீம் இருக்கும், வெள்ளை கலரில் ஒன்று வரும். இந்த பாருங்கள், க்ரீம் சீஸ். இது ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லெட்ஸ் கோ. ட்ரிங்க்கு மட்டும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா? அசீர் ரப்பியா சூப்பராக இருக்கும். இது கூட அசீர் ரப்பியா சாப்பிட்டா தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே தலைவரை வாங்கோ, கிளம்பலாம். 5 ரியாலில் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க ஜிஃபேம், இதுதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. ஓகேங்க, இறக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக போயிட்டுருக்கோம். ஜாலியாக பாருங்கள். ஆஃப் ட்ராக்கு தான், ஜம்முன்னு பாட்டுக்கும் போயிட்டுருக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. ஸோ வாங்கியாச்சு, நேராக கிளம்புவோம். வாங்க. என்னடா லைட்டரெல்லாம் வாங்கி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. லைட்டரெல்லாம் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுங்க. அடுப்பு பற்ற வைக்கலாம் யூஸ் ஆகுது. ஓகேவா? அதனால் டவுட் போடாதீங்க. ரூமில் லைட்டர் இல்லை, இன்னொன்று வாங்கிட்டு வர சொன்னிச்சு. ஸோ ஏன்னா கடைகளில் போகும்போது வாங்கிக்கலாம். கிட்டே போயிட்டு அங்கே பீட்டிக்கிட்ட போய் இன்னொரு கடையில் நிப்பாட்டி எல்லா டைமும் சும்மா நிப்பாட்டிட்டு போக முடியாதுல்ல. அதனால் லெட்ஸ் கோ. செல்லக்குட்டி வந்துருச்சு வண்டி, அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு கிளம்புவோம் நம்ம. இப்போ கம் பேக் ஜிஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தூக்கத்திற்கு பிறகு ராஜா பிரதரை இப்போ கூப்பிட கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி லேட்டு. இப்போ அவரை கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து வரணுங்க. ஏகப்பட்ட டெலிவரி வந்து மறுபடியும் பெண்டிங்கில் இருக்குது. மார்னிங் டெலிவரி வந்து 1 பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் ஒரு 5 டெலிவரி இன்றைக்கி மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இவரை இறக்கி விட்டுட்டு நைட்டு 11 மணிக்கு முன்னாடியே அந்த மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கிளியர் பண்ணணும். ஸோ நைட்டு போயிட்டு நம்ம ஜான் பிரதர் அவர் காஸ்டாவில் இருக்கிறாரு. ஸோ அவரை போய்ட்டு நைட்டில் நம்ம போய்ட்டு அவரை கூட்டிகிட்டு வரணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. இதுக்கு நடுவில் அந்த 5 டெலிவரி எப்படியாவது முடிக்கணும். எஸ், கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் தூரமாக தான் அது கிடச்சிருக்கு. நோ ப்ராப்ளம். அப்படியே மாற்றி அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே டெலிட் பண்ணிட்டு, டெலிட்டுங்க ஐயோ, அந்த இது அவரை டெலிவரி பண்ணிட்டு கிளம்புவோம். அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ போட்டிருப்போம், பத்தாவில் நாங்கள் ரூம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ஒரு சீன் வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கேருந்து ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது ரூம் பார்க்க போன இடத்துல. ஏன்பா ரூமை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன், இல்லை யாரோட ரூமையும் இப்போ எடுத்து வைக்கலைங்களே, நார்மல் அந்த வெளியே இது தாங்க எடுத்தேன், அடுத்தவங்க ரூமை பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு. இருந்தாலுமே காமிச்சு அந்த கொஞ்சம் சீனுமே அவங்களுக்கு பிடிக்கல. இல்லை அது எனக்கு யூடியூப்பில் வரது பிடிக்கலன்ட்டாங்க. ஓகே டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ராஜா பிரதரை போய்ட்டு இறக்கி விட்டுட்டு நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு தான் இப்போ நம்ம அதை டெலிட் பண்ணணும் ஜிஃபேம். அதனால் டக்குன்னு போயிட்டு அதை வேலையை முடிப்போம். ஏன்னா நம்மளும் அவங்க கூட தான் ரூம் கேட்டிருக்கோம். என்ன பண்ணுறது,
யதார்த்தமாக நான் எடுத்து போட்டேன். பட் யாரோட பர்சனலும் அதில் தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கக்குள்ளே அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ போகலாம், போயிட்டு இப்போ நம்ம அதை டெலிட் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க ஜிஃபேம். ஓகேவா, லெட்ஸ் கோ. பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜாபுரம் இறக்கி விட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து அநியாயத்துக்கு டிராஃபிக்ங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை 1.5 மணி நேரம் ஆகிடுச்சுங்க இறக்கி விட்றதுக்கு. ஸோ இறக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்காக நோக்கி கிளம்பிட்டுருக்கோம். இப்போ சுமேசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து எங்கே இருக்குது ஆக்சுவலாக அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கே இருக்குது, ரியாத்தில் தான் இருக்குது. சரியா, ரியாத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டெலிவரி இப்போ தான் மதியம் ஒன்று பண்ணேன். இது 2வது டெலிவரி வந்து பண்ண போயிட்டுருக்கேன். அடுத்து இன்னொருத்தருக்கு வர்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 வந்து இன்றைக்கி பண்ணி முடிச்சிடுவோம். 4வது 5வது இன்னும் கால் தூக்க மாட்டேன்றாங்க. தூக்கிட்டாங்க அப்படின்னா அதையும் முடிச்சிடுவோம். ஸோ பார்க்கலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 8:13 ஆகுதுங்க. கேமராவில் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில. ஸோ டிராஃபிக்கு செம்மையாக இருக்குது இன்றைக்கி, என்னென்னு தெரியலையே. நேற்று டிராஃபிக்கில் தான் வண்டி ஓட்டினேன், அந்தளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல. பட் இன்றைக்கி வந்து டிராஃபிக் நல்லா பயங்கரமாக அடிச்சு நான் ஒர்க் பண்ணுது. ஓகே, அது எதுவாக இருந்தால் நமக்கு என்ன. அப்படியே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டேட்யூனா அழகாக போய்கிட்டு இருக்கோம். ஜிஃபேமே வீடியோஸ் தாங்க எடிட் பண்ணுறதுக்கு, தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதே சமயம் பட்ஜெட்டும் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஆள் போட்டு பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ண ஆள் போட்டு பண்ணலான்னு, பட் அது நம்ம தகுதிக்கு மீறினதாக தோணுது. அதனாலேயே அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ லட்சி எப்பயும் போல் நம்மளே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஒர்க்கும் பண்ணுவோம், இதையும் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன எதுன்னு. உங்கள் அன்பாதரவு இருந்தால் எல்லாமே சாத்தியம் தாங்க. கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்களேன். சும்மா தட்டி விட்டால் கொஞ்சம் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ல. பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு. ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டுறாரு. ஏரியாவே பாருங்களேன் ஒரு மாதிரியாக இருட்டாக. அந்த கருப்பின மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, நெக்ரோ டைப். பட் அவங்களும் சவுதி, மஸ்ரி, யமனி, சூடானின்னு சொல்லி இருக்கிறாங்க. சுதானி, யமனி, அவ்வளோதான். செம்ம இருட்டாக இருக்குதுங்க. அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கேன். பக்குன்னே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனை தூக்குவாரா இல்லைன்னு தெரில, வர சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1/2 hour இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜிஃபேம். அவனோட ரூம் எதுனே தெரிய மாட்டேங்குது. யாரோ தெரியாதனமாக ஃபோன் தூக்குனாங்க. இதுதான் ஏதோ நான் ரூம் நினைக்கிறேன். அதெல்லாம் பழைய இடிஞ்சு போன ரூம், எப்போ இடியுன்னே தெரியாது. இதுதான் ரூம் நினைக்கிறேன். தெரியாதனமாக ஃபோனை தூக்குனாங்க. கேட்டால் அவன் இல்லைப்பா வெளியே போயிருக்கான், வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டான் ஒருத்தன். ஏன்டா வான்னு சொல்லிட்டு என்னைய வர சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த பாகிஸ்தான்காரனை மட்டும் நம்பவே கூடாதுங்க. நான் இது வரைக்கும் டெலிவரிக்கு போய் ஏமாந்து ரிட்டர்ன் வந்ததுலேயே பாகிஸ்தான்காரங்க மட்டும்தான் அதிகமாக ஏமாற்றிருக்காங்க. வான்னு தைரியமாக சொல்லுவோம், அவன் பாட்டுக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். நேற்றும் அதே தான் நடந்துச்சு. கடுப்பாகி போச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதியம் 1 முடித்தோம். ஐ திங்க்கு ஆமாம், மதியம் 1 முடித்தேன். இப்போ 2 இது 3வது முடிச்சாச்சு ஜிஃபேம். ஸோ 3rd இது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். 2 லார்கோ க்ரீம் வாங்கினாங்க அவங்க. நமக்கு எதுக்கு, அதை அப்படியே போய்ட்டு கொடுத்துட்டு 180 ரியாலுக்கு 2 கொடுத்துட்டு கேஷை வாங்கி உள்ளே போட்டேன். அவங்களுக்கு கணக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்கேன். துவைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா பேர் துவைக். இப்போ நான் வந்து துவைக்கில் இருக்கேன். ஸோ இப்போ இந்த துவைக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இப்போ நம்ம கிளம்பி போகிறோம். மெசேஜ் பண்ணுறாரு கஸ்டமர். ஐயோ போப்பா. ஸோ துவைக்கு போகிறோம். துவைக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு துவைக்கில் எனக்கு 2 டெலிவரி கொடுத்தாங்க. 1 முடிச்சாச்சு. ஸோ இப்போது 2வது லொக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. கொடுன்னு ஓடி போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 கொடுத்துருக்காங்க. பட் அது சாத்தியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோவா. லெட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதுதான். போவோம், நேராக போயிட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வரலாம். பேசுகிறேன், என்னென்ன பேசுகிறேன்னு தெரில. டெலிவரி பண்ண முடியல. என்ன அப்படின்னா தெம்பு இல்லாமல்ல, பச்சியும் பட்னியுமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து எந்த கஸ்டமருக்கு மூளை மங்கி போய் உடம்பு ஹீட்டு, சூடு, இரிட்டேஷன் எல்லாம் சேர்ந்து எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணேன், எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணலை. பார்த்தேன் ஒரு லொக்கேஷனு 40 கிலோமீட்டர்னு ஓப்பன் பண்ணி வச்சுருந்துச்சு. ஆனால் அவரோட நம்பர் நோட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு கீழே வந்து நம்பர் ஒன்று இருந்துச்சு. அதை நோட் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோன் அடிச்சு விட்டேன். அவரோட ஃபோன் இடத்துல தான் நான் நின்னேன். ஞாபகம் இருக்கா, வரமாட்டேங்கிறாருங்க அப்படின்னு பாருங்க. சாயந்தரம் இப்போ ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணதில் என்னங்க கூப்பிட்டு வரமாட்டுறாரு அப்படின்னு பாருங்க. ஃபோன் பண்ண படிச்சு எடுக்கல. அப்புறம் அடித்து எடுத்தோடனே சொல்கிறாரு, நீங்கள் தான் 40 நிமிஷம் ஆகுன்ட்டீங்க, நான் தான் 10 நிமிஷத்துக்கு தூங்க போயிடுவேன்ல அப்படின்னா. 10 நிமிஷம் தூங்க போயிடுவேன்னா அது உனக்கு சொல்லிவிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு மண்டைக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கொலாப்ஸ் வந்து ஆகிக்கிட்டே இருக்குது ஜிஃபேமே. ஸோ மணி வந்து 10 ஆகிடுச்சு. அதாவது 9:58க்கு நான் இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. ஸோ 11 மணி வரைக்கும் நம்ம டெலிவரி கண்டினியூ பண்ணுவோம். 11 மணிக்கு மேலே நேராக நம்ம காஃபி ஷாப்போடைய லொக்கேஷனை போட்டு நேராக சர்ன்னு ஏர்போர்ட் ரோடு பிடிச்சி ஓடணுங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல. அப்படியே மெயின் ரோட்லேயே நேராக ஓட வேண்டிதான். லட்சி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே வாங்க. ஸோ பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆர்டர் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கேரவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்டுக்கு தலைவரை கூப்பிட போகிறோம்ல, அந்த ரூட்டில் தாங்க இருக்குது. அதனால் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா நானும் கிளம்பிட்டேன். அவரை கூப்பிட அந்த இடத்துக்கே கிளம்பிட்டேன். மணி வந்து 10:49 அங்கே நான் அரைவல் ஆகுன்னு சொல்லி காட்டுது. இது பண்ணிவிட்டு அதே ஏரியாவில் இன்னொன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். அதையும் போய்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக அவங்க போய் நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சீக்கிரமாகவே போயிடுவோம். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அவர் வந்துட்டாருன்னா அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். கூட்டிகிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து விட்டுட்டு அடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஜி ஃபேம், வாங்கோ நேராக இப்போ நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். என்ன சொல்கிறது, கொண்டு போவோம். நல்ல ஓட்டம், ஒரு பெரிய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. வேலை அல்ஹம்துலில்லா நல்ல இன்கம்மு, ஒரு நல்லா வண்டி ஓடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வண்டி நம்மளுக்கு துணையாக நிற்கணும், எதுவும் பிரச்சனை பண்ணாமல், அவ்வளோதான். அது மட்டும் தான் நான் வேண்டிக்கிறேன். லெட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கேன். அவங்கள கூப்பிட்றது 2 ஆர்டர் என்ன இருக்குது அதே ஏரியாவில். அவுட்ரு தான், அதெல்லாம் ஃபுல்லாக அவுட்ருங்க. அப்படியே அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த 2யும் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். வந்துடு நடு ரோட்டுக்கு வந்து விட்டு நடி. என்னதான் சொல்கிறது இவனை, டென்ஷன் ஆகிட்டேன் கொஞ்சம் நேரத்தில். அவார்டு வர ரிவர்ஸ் எடுக்கிறது இல்லை, காலையிலேருந்து 2வது ட்ராக் வரைக்கும் வரும். ஷார்ட்டாக யூட்டன் எடுத்தோமா டார்க்குன்னு போனோமான்னு இல்லாமல். சரி ஓகே ஜி ஃபேம், வாங்க டெஸ்டினேஷன் கிட்ட போய்ட்டு இந்த 2 ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு பேசுவோம். இன்றைக்கி எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டெலிவரி மட்டும் நம்ம அந்த காஃபி ஷாப் இவங்களெல்லாம் விட்றோம்ல, அதெல்லாம் கணக்கில் இல்லை, அதை விட்ருங்க. அது வந்து மந்த்லி தான். ஸோ அதனால் நம்ம இந்த டெய்லி இன்றைக்கி டெலிவரி மட்டும் நம்ம எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். லைக்குங்க எனக்கு மனசே வரலைங்க, என்னன்னே தெரில. லைக் வந்துட்டு 1000 தாண்டவே மாட்டேங்குது. பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளேருந்து வந்தாங்க, அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த லொக்கேஷன் வந்து 20 கிலோமீட்டருக்கு இருந்துச்சுங்க. அந்த ஆள் வந்துட்டு ப்ரோ எனக்கு டியூட்டி வந்துருச்சு, அதாவது ஹிந்திக்காரர் யூபிக்காரர் நினைக்கிறேன் சம்திங். பாய் அம்கோ டியூட்டி ஆகையா அப்படின்னாரு. எங்களுக்கு டியூட்டி வந்துருச்சு, தயவு செஞ்சு நான் அனுப்புகிற ஒரு லொக்கேஷனுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னாங்க. அந்த ஆளோட லொக்கேஷன் 20 கிலோமீட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேன், இவர் 2வதாக அவங்க மேடம் போக சொன்ன லொக்கேஷனு 16 கிலோமீட்டர். சரி 4 கிலோமீட்டர் குறையுது, வந்துடுறேன் தலைவரை, அங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டேன். ஸோ போய்கிட்டு இருக்கேன். இப்போது நேராக அந்த இடத்துக்கு போய்ட்டு இப்போ நம்ம அவருக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஏர்போர்ட் போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் 11:00 அங்கே ரீச் ஆகும்னு காட்டுது. ஸோ 11:00 அங்கே ரீச் ஆகிட்டேன்னா இவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து என்னுடைய நம்ம கோஸ்டா காஃபிக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ ஜி ஃபேம். பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆர்டருக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. அது வந்து ஜஸ்ட் 3.9 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ சர்னு போய்ட்டு அதை டெலிவரி இப்போ முடிப்போம். இந்த ரோடு வந்து இப்போ நம்ம நேராக காஃபி ஷாப்புக்கு போகிற ரோடு தாங்க. அதே ரோட்டில் தான் டெலிவரிக்கும் போயிட்டுருக்கேன். அப்படியே கொடுத்துட்டு ஸ்வங்கின்னு மறுபடியும் வெளியே வந்து இதே ரோடை பிடிச்சிட்டு சர்னு மறுபடியும் போய்ட்டு ஒரு யூட்டனை போட்டு நம்ம தலைவரை கூட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். வாங்க இங்கேருந்து உள்ளே போக சொல்லுது. உள்ளே போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு வேகமாக வரலாம் ஜி ஃபேம். சக்ஸஸ்ஃபுல்லி எல்லா ஆர்டரும் முடிச்சாச்சுங்க. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் லாஸ்ட் கஸ்டமருக்கு. அவங்க வந்து மேடமுக்காக இது உள்ள வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளேருந்து பொருள் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரே நிமிஷம் வெளியே வரேன்னாரு, ஆனால் இன்னும் வெளியே வராமல் இருக்கிறாரு. நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டா காஃபிக்கு நேராக போட்டிருக்கேன். நம்ம கூப்பிட வந்த கோஸ்டா இல்லை, வேறு கோஸ்டா பிரான்ச் இது. இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் ரோடை பிடிச்சி தான் போகணும். அங்கே தான் இருக்கிறாரு, தொப்பி போட்டு வராரு தலைவர். வரட்டும். ஓகே ஜி ஃபேம், ஸோ வாங்க ஃபைனல் டெலிவரி வந்து முடிப்போம். நல்லா டயர்டு ஜி ஃபேமே. இடத்த பாருங்க, எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கே வந்திருக்காங்க. ஓகே ஜி ஃபேம், ஸோ பெட்ரோல் பங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. கோஸ்டா காஃபியில் உள்ளே இருக்காரு. ஸோ 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கு. நம்ம வண்டியில் 1 பாயிண்ட் தான் பெட்ரோல் இருக்குது. சரி பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த லாரி வந்து பெட்ரோலை ரொப்பிட்டு இருக்கா என்னன்னு சொல்லி தெரியலைங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. லாரி பெட்ரோல் டேங்க்கில் போட்டுக்கிட்டு இருக்கா இல்லை லாரி அதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கான்னு கூட தெரியல. சரி ஓகே சார் இப்போ உள்ளே போவோம் வாங்க. சரி உள்ளே போவோன்றேன். அவர் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு கிளம்ப போகிறோம் ஜி ஃபேம். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு அழகா. ஸோ டோட்டல் இன்கம்லாம் இன்னும் எவ்வளோன்னு சொல்லி நமக்கும் தெரியல எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன்னு. இப்போதைக்கு எங்கடா பெட்ரோலும் போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த அட்டையை நவுத்திட்டாங்களே இப்போது. ஐ திங்க் போடலாமோ, பட் ஆளுங்க யாரும் இல்லையே. சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே ஜி ஃபேம், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 டெலிவரி வந்து பெட்ரோல் இங்கே போடுறாங்க, எல்லாரும் இங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 டெலிவரி வந்து இன்றைக்கி முடிச்சிருக்கோம். ஒரு டெலிவரிக்கு 30 ரியால்னா 6 டெலிவரிக்கு எவ்வளோன்னு நீங்களே கணக்கு பண்ணிங்க. தட்ஸ் இட். 70 80 ரியாலுக்கு பெட்ரோல் போட்டுருவேன். இதுதான் ஸோ இன்றைக்கி இன்கம். பார்க்கலாம் ஜி ஃபேம் எப்படி என்ன. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். லைக் மட்டும் போடுங்க. அண்டு அவரை 1K லைக் கூட வர மாட்டேது, 1000 லைக்கு கூட விட மாட்டேது. என்னன்னே தெரிலைங்க, வியூஸ் மட்டும் வருது. பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு. ஓகே ஜி ஃபேம், இவங்களை கூட்டிகிட்டு நானும் கிளம்புறேன். நீங்களும் ஜாலியாக பார்த்துட்டு தூங்குங்க. பை பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.